அடிக்காத வேறு. எப்போ ஒரு மனுஷன் இன்னொன்று மனுஷன் கேடா இருக்கணும் அடிமை பற்றி ஆளுநர் எப்போ அந்த அடிக்காவே தோந்துடோ மனுஷன் வந்து முருகமாயிடுறான். ஏன்னா மக்களுக்கு நடுவில் முழுக்க போனால பிரச்சனைடா. இந்த நாட்டில் அனைத்து பட்சம் கண்மை இந்த அடிக்காத வேறுன்னு கூட. இப்போ இந்த சாதி மட வெளியை பார்த்தீங்கன்னா ஒரு சாடி மற்ற சாலை கீழே இருக்கணும் சொந்தில்ல. ஆனால் சாடியை சேர்ந்த மக்களுக்கு பார்த்தீங்களா மற்ற சாதி மக்களை கீழடா இருக்கணும் அடிமையை பற்றி ஆளுநர் எப்போ அந்த அடிக்காக தோணுதோ வீட்டு கொடுத்துறாங்க ஆளுங்களை வெட்டுறாங்க. இந்த அனைத்து பட்சம் காரணமே இந்த அடிக்கால வேலை தான். இந்த அடிக்கால வேலையை ஓடிச்சிட்டாலே சாடி மற்ற பிரச்சனை இருக்காது. இப்போ நான் பண வெளியில் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுக்கிற பணக்கார பணம் இல்லாத ஏழையா நடக்கீழே உங்க மேலே எப்போ அந்த அடிக்காவே தோந்துடும் பணம் வெடியாமாது. இந்த அனைத்து பட்சம் காரணமே இந்த அடிக்கால வேலை தான். இந்த அடிக்கால வேலையை ஓடிச்சிட்டாலே சாதி மாட வேட்பாடு இருக்காது, பணக்கார ஏற்றம் தடு இருக்காது, நாடு வாழ்ச்சி நோக்கி போவோம். இப்போ இந்த அடிக்காவை பற்றி கீச்சல் சொல்கிற பார்த்து இப்போ நான் ஸ்கூலுக்கு வார்ம் அப் பண்ணாமல் போயிட்டானா மிச்சம்னு சொல்லுவாங்க. நீ நாளைக்கு வரும்போது வார்ம் அப் 4 தாடி 5 தாடி என்னவான்னு சொன்னால் என் மேலே படிக்கணும் அது மேலே வச்சுக்கிறா அக்கறை அடைமிச்சு வார்ம் அப் பண்ணல முத்தி போடுறான்னு சொன்னால் அது அடிக்காது. இப்போ அம்மானுக்கு பால் கொடுக்குறாங்கன்னா பால் வேணா நான் டிவி பார்க்க போடுன்னு சொன்னால் நீ டிவி பார்த்து பால் குடின்னு சொன்னால் அது என் மேலே வச்சுக்கிற பாய்ச்சோம். ஆனால் அதே அம்மா நீ பால் குடிச்சாதான் நான் டிவி போடுவேன்னு சொன்னால் அது அடிக்காது. அப்பாத்த சொல்லி அந்த ஃபைடர்மேன் பொம்மை வாங்க சொல்கிறான். ஆனால் அந்த பொம்மையை வாங்கின்னு வந்து இங்கே எழுத போகிற எக்ஸாம் பிடிக்குன்னு அது மேலே வச்சுக்கிற பார்த்தோம். ஆனால் அடே அப்பா எக்ஸாம் வந்து படிக்காமல் ஃபைடர்மேன் பொம்மைக்கே நீ அம்மே சொன்னாங்கன்னா அது அடிக்காது வேறு. வாத்து பந்தியில் தோத்துட்டானா அப்போ நான் பீச்சுக்கு கூத்துன்னு போய் வெற்றியும் தோல்வியும் ஒருத்தனுக்கே சொந்தல்ல. இன்னைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோப்பான், இன்னைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான் எப்பாங்க அப்பா சொல்கிறாடோ அதனால வச்சுக்கிறா பாச்சோம். ஆனால் அடாப்பா உனக்கு ரன்னிங் ஓட துப்பு இல்லை உனக்கு பீச்சுக்கா சொன்னாடு அடிக்காது. இப்போ இந்த தமிழ்நாடு தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டுக்கிறாங்களே அது காரணம் இந்த அடிக்கால வேறுதானே. இப்போ வருங்கால இந்தியா இலங்கை கையிலன்னு சொல்கிறீங்க, ஆனால் 4 இந்தியா கையில் தானே இருக்கணும். இந்த அடிக்காலையில் கையில் மாற்றிங்கன்னு இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து இந்த அடிக்காலையை ஒழிச்சிட்டு அப்படியே காப்பாற்றுங்க. நன்றி. இந்த மைக்கை வச்சு இவன் உயரத்தை அளந்தோம்னா 3.5 மைக்கு தான் இருப்பான். அவன் இந்த மைக்கை பிடிச்சி பேசினான் பாருங்க. இவன் வயசுலலாம் நான் இந்த மாதிரிலாம் ஒரு தொலைக்காட்சி கேமரா முன்னாடி பேசுவேன் அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. என்ன அழகாக அவன் பிரித்து கொடுத்தான் பாருங்க. அதாவது ஹோம்ஒர்க் பண்ணுறான் நாளையிலேருந்து ஒழுங்காக பண்ணுறான்னு சொன்னாங்கன்னா மிஸ்ஸு என் மேலே பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஹோம்ஒர்க் பண்ணல போய் முட்டி போடுறான்னு சொன்னாங்கன்னா அவங்க என் மேலே அதிகாரம் பண்ணுறாங்கன்ட்டு இந்த வயசில் அவன் அதிகாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்கள். எவ்வளோ மனசு இந்த சின்ன மனசு அதிகாரத்தில் பாதிக்கப்பட்டு எவ்வளோ வேதனையோடு இருக்குது. தம்பி உனக்கு நான் சொல்கிறேன், நீ என்னைக்கு இந்த இடத்துல கலைஞர் டிவியில் பேச வந்துட்டியோ கண்டிப்பாக அதிகார வெறி பிடித்தவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுவதற்கு தயாராகி விட்டார்கள். நீ வந்துட்டியில தம்பி பேசுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி தைரியமுள்ள குழந்தைகள் இந்த நாட்டுக்கு தேவை.